புரட்டாசி சனிக்கிழமையொட்டி நெல்லை மாவட்டம் பேட்டை அருகே உள்ள திருவேங்கடநாதபுரத்தில் உள்ள வெங்கடாச்சலபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. கோவிலில் அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் பெருமாளை தரிசித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று நெல்லை மாவட்டத்தில் பெருமாள் கோவில்களில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன சிறப்பான வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? நிச்சயமாகமா ஆன்மீக மாதங்களில் புரட்டாசி மாதத்துக்கு மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவில்களில் நேரடியாக பக்தர்கள் தங்கள் சாமி தரிசனம் மேற்கொள்வது வழக்கமாக உள்ளன. ஏனென்றால் சனி கிரகத்திற்கு ஏற்ப சனிக்கிழமைகளில் புரட்டாசி சனி என்று மிக சிறப்பாக பெருமாளை தரிசனம் செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக இருப்பதாக ஒரு ஐதீகமாக உள்ளது. இதைத் தொடர்ந்து அனைத்து பெருமாள் கோயில்களும் இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் இருப்பது நெல்லை மாவட்டம் பேட்டைக்கு அருகே உள்ள திருவேங்கடநாதபுரம் பகுதியில் இருக்கிறோம். இது வெங்கடாச்சலபதி திருக்கோவிலாகும். இந்த கோவில் திருப்பதி கோவிலுக்கு இணையான கோவிலாக உள்ளது. ஏனென்றால் திருப்பதி கோவிலுக்கு நேரடியாக சென்று தங்களுடைய நேரடியாக ஏதாவது நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் அங்கு செல்ல முடியவில்லை என்றால் நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய அளவிற்கு இது ஒரு மரத்தின் குன்றின் மீது அமர்ந்திருப்பதன் காரணமாக இந்த கோவில் என்பது மிக விசேஷமான கோவிலாக உள்ளது. இது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த கோவிலுக்கு மிக அதிகமாக பக்தர்கள் மிக அதிகமாக வருவார்கள். இன்று அதிகாலை சரியாக 4 மணி அளவில் நடை திறக்கப்பட்ட போதிலும் 4 மணியிலிருந்து இதுவரை தற்போது நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இன்று காலை பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாரணையும் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்காக அந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்து இருந்து தங்களுடைய பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய காட்சியை தான் நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து இந்த கோவிலோட பட்டாட்சியார் முரளி நம்மிடம் இருக்கிறார். அவற்றை பேசுவோம். ஐயா, வணக்கம் ஐயா. தற்போது புரட்டாசி சனி என்றாலே பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றன. இந்த புரட்டாசி சனி தொடர்பாக ஏன் பெருமாளை நேரடியாக வந்து தரிசனம் மேற்கொள்ளப்பட வேண்டும், அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. புரட்டாசி மாசம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதய நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். தென் திருப்பதின்னு அழைக்கக்கூடிய இந்த தென் திருவேங்கடமுடையான் தென் திருப்பதி வெங்கடாஜல திருக்கோயிலில் எவ்வருஷம் போல இவ்வருஷமும் மிகச்சிறப்பாக புரட்டாசி 4 சனிக்கிழமைகளும் தரிசனத்துக்கு கருட சேவை புறப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். ஏன்னு கேட்டால் பெருமாள் அவதாரம் பண்ணின மாதம். பெருமாள் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதார திருநட்சத்திரம். அதனால அன்னைக்கு பெருமாளுக்கு பிறந்தநாள் மாதத்தில் தரிசனம் பண்ணுறது மிகவும் சிறப்பேற்றும் எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கிருட சேவையுடன் தொடங்கி இன்றைக்கு 21, 28 தொடர்ந்து 4 சனிக்கிழமைகளும் காலையில் உற்சவ ஸ்ரீபூவி தேவா அலமேல் முங்காதி உற்சவ சீனிவாச பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி ராத்திரி கிருட சேவை திருவீதி விழா கண்டருள் இருக்கிறார். இந்த வருஷத்தில் 2 சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷம். இந்த 2வது சனிக்கிழமை ஏகாதசியோடையன் கூடிய சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை திருவோண நட்சத்திரமும் விஜயதசமி திருவோண நட்சத்திரம் கூடின சனிக்கிழமை வருதுனால இந்த 2 சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் நேரடியாக இந்த கோயிலுக்கு அது சுருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பதிக்கு செல்ல முடியாத பிரார்த்தனையை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனையை செலுத்த முடியாத அளவுக்கு போன பிறகு இந்த தென் திருப்பதிகளான இந்த முதல் தளத்தில் செலுத்தலான்னு சொல்லி பகவான் திருவாயனாலே சாதிக்கப்பட்டது. காரணம், பைலர் தவம் இருந்தால் தவத்தினுடைய முடிவில் திருவேங்கடமுடையான் நோக்கத்தை கேட்கிறார். தென் திருவேங்கடமுடையானா விளங்கணும், வடவேங்கடத்துடைய பலனை நீ கொடுக்கணும்னு சொல்லி பைலருடைய விண்ணப்பத்தை அங்கீகாரம் பண்ணி பைலரால் மூல திருமேனி 3 வடிவமைக்கப்பட்டு விண்ணப்பத்தை அங்கீகரித்ததுனால வடவேங்கடத்துடைய பிரார்த்தனை அனைத்தையும் இவர் நிறைவேற்றார்.
நேரடியாகவே கேட்கலாம். ஏனென்றால் இந்த கோவில் என்பது தென் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலாகும். இந்த கோவில் அவர் தெரிவித்தது போலவே, பட்டாட்சியர் தெரிவித்தது போலவே, திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் நேரடியாக இந்த கோயிலுக்கு வந்து தங்களுடைய சாமி தரிசனம் மேற்கொள்ளலாம். ஏனென்றால் இது குன்றின் மீது நேரடியாக ஒரு மலையின் மீது வெங்கடாச்சலபதி இருக்கிறார். அதற்கான மிகப்பெரிய அனைவரும் வந்து இன்று காலையிலே தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருந்து நேரடியாக பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.